ஒரு காலத்தில் கடலின் நடுவே மினுமினுக்கும் ஒரு தீவு இருந்தது. அது மற்ற எல்லா தீவுகளிலிருந்தும் வித்தியாசமானது. அது முழுவதும் வெளிச்சத்தை உறிஞ்சும் மாயமணிகளாலானது. சூரியன் உதிக்கும்போது அது ஒளியின் அரண்மனை போல ஜொலித்தது. இரவில் நிலவின் ஒளியையும் தன் உள்ளே சேமித்து வைத்துக் கொண்டது. அந்த தீவில் வாழ்ந்தாள் ஒரு மந்திர சக்தி கொண்ட அரசி. மக்கள் அவளை மணித்தீவு அரசி என்று அழைத்தனர். அவளது இதயம் அந்த மணிகளின் ஒளியைப் போலவே தூய்மையானது, அமைதியானது, நம்பிக்கையால் நிறைந்தது. ஆனால் ஒருநாள் இருள் எழுந்தது. காலை வந்தபோது தீவு காணாமல் போயிருந்தது. ஒளி மறைந்து கடல் அமைதி இழந்தது. அந்த தீவு அழிந்துவிட்டது என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு மாய உலகில் சிக்கியிருந்தது. ஏனெனில் அரசி தன் உள்ளத்திலிருந்த ஒளியை மறந்துவிட்டாள். அவள் ஒரு ஆன்மீக பயணத்தைத் தொடங்கினாள். அலைகளின் சத்தத்தில் அமைதியைத் தேடி, காற்றின் நிசப்தத்தில் நம்பிக்கையை உணர்ந்தாள். மெல்ல அவள் உணர்ந்தாள், வெளிச்சம் வெளியில் அல்ல, நம்முள்தான் இருக்கிறது. அவள் தன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய ஒளி மினுங்குவது கண்டாள். அது அவளது உண்மையான சக்தி. அந்த ஒளி பெருகியபோது தீவின் மாய சக்தி மீண்டும் உயிர்த்தது. கடலின் நடுவே அந்த மினுமினுக்கும் தீவு மீண்டும் தோன்றியது. மணிகள் மீண்டும் ஒளிர்ந்தன. கடல் மீண்டும் அமைதியானது. அரசி உலகுக்கு ஒரு உண்மையை நினைவூட்டினாள். ஒளியைத் தேடாதீர்கள், அதை உங்களுள் உணருங்கள்.